ஸோ இப்போ பார்க்குறீங்கல்ல, இது ஃபுல்லாமே வந்து காயின்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த ஒவ்வொரு காயின்ஸும் எனக்கு கிடச்சதுக்கு ஒவ்வொரு காயின்ஸுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வரலாறு என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 1990 உள்ள ₹1. பின்னால் பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2010 உள்ள ₹5 காயினு. ஸோ 2010 உள்ள ₹5 காயினு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னால் வந்து ராஜராஜ சோழனோட டெம்பிள், முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் இருக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக கட்டாக இருக்குல்ல, இதற்கும் ஒரு பெரிய காரணமும் வரலாறு இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா அரையணா 1923 உள்ள காசு, அரையணா இந்தியன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ₹1 என்னென்னு எனக்கு தெரியல, 1962 உள்ளது. ஹிந்தி எனக்கு தெரியாது அப்படிங்கிறனால இதுக்கு மேலே எழுதியிருக்குது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. இதனால தான் வந்து எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 25 காசு, 1960 உள்ளது 25 காசு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்ம சோழர்களுடைய காயினு ஒத்த காயின் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்குது. இது எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறது. அது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உண்மையிலுமே அந்த விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.